ஐவாஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்ல இருந்து ட்ரேடர்களின் குமுறல். ஸோ ஹிடன்பர்க் போலவே ஹிடன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டம்மி பீஸ் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிலமை பார்த்தா அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்டில் பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில் போய் பார்க்கலாம். ஸோ நடுவில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல டம்முன்னு சவுண்டு வரும். அது பக்கத்து வீட்டில் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அனுசரித்து தான் போய் ஆகணும். நானும் கொஞ்சம் சத்தமாக பேச முயற்சி பண்ணுறேன். ஓகே, சரி. ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2813 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 757 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், டிக்ளைன் வந்து 1978 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருக்குது, நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு. 78 ஸ்டாக் வந்து அன்சேஞ்ச்டு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் கூட வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல முடிஞ்சது தான் வந்து மெயினான காரணம். ஸோ இன்னைக்கு இந்த 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 டம்மி பீஸ் ஹெச்டிஎஃப்சி ஆகணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான். ஸோ மொத்தம் வந்து 2008, சாரி ஒரு நிமிஷம், நிறைய கொஞ்சம் எரர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 208 பாயிண்ட் மைனஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே 92 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸ்டேட் பேங்க் வந்து 13 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ 50% ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக என்ன மார்க்கெட்டுடைய க்ரௌட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னாக்கா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக போகுதுனாக்கா நல்லா போகிற ஸ்டாக் கூட வந்து அகைன் நெகட்டிவாக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் மட்டும் இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈவன் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கர்ண கொடூரமாக இருக்குது. ஸோ டோட்டலாக 746 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 477 பாயிண்ட், 500 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2/3 வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே வந்து நெகட்டிவ் காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் கூட பார்த்தீங்கன்னாக்கா இது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து காரணம். ஸோ இது எல்லாமே ரெட்டிசம் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு க்ரௌட் மென்டாலிட்டி. ஸோ ஒன்று மார்க்கெட் நெகட்டிவாக போகுது அப்படின்னாக்கா மற்றது எல்லாம் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, ஒரு பேனிக் செல்லிட்டு இன்னும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி லீட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ இவ்வளோ நாள் நல்லா இருந்தது, ஒரு 10 நாளாக வந்து இன்றைக்கி வந்து மலை ஏறிச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஒன்றாக்கா ட்ரேடர் மத்தியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெவி வெயிட்டேஜ். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 11 பாயிண்ட் இருக்கிற வெயிட்டேஜ். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 27 பாயிண்ட்ஸ் நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இது ஒரு ஸ்டாக் பண்ணுறது வந்து டோட்டல் மார்க்கெட்டே வந்து ஒரு கதிகலங்க செய்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றதுனால வந்துட்டு அது மாதிரி இருக்குது. இதே ஈக்குவல் வெயிட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இது மாதிரி இருக்குது. பட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லீடிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றுமே அவாய்ட் பண்ண முடியாது, டம்மி பீஸ்லாம் ஆக்க முடியாது. ஸோ ட்ரேடர் ஆகிய நாம தான் வந்துட்டு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டு ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டு, தென் வந்துட்டு இந்த சந்தில் சிந்து போகிறது, கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இருக்கிறது, சைக்கிள் கேப்பில் உள்ளே போய்ட்டு வெளியில் வருது, இந்த மாதிரியான ஸ்கில் செட்டெல்லாம் மார்க்கெட்டில் வளர்த்துக்கிட்டால் தான் வந்துட்டு நம்ம நாலு காசு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹெவியாக நாலேஜ் வந்து நம்ம நல்லா கெயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கிற சேலஞ்ச். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் சேலஞ்ச். இதை நம்மளால் பண்ண முடியாமல் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க தான் செய்யும். இந்த மார்க்கெட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இது குறை சொல்லிட்டெல்லாம் நம்ம உண்மையாக பண்ண முடியாது, நம்மளாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற சேலஞ்ச். ஓகே, தென் வந்து நம்ம இன்றைக்கி இந்தியா ஃபியர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. 0.3 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 2% வந்து ஏறி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே வந்து நெகட்டிவ் இன்றைக்கி. ஸோ அதனால தான் வந்து அந்த டிக்ளைன் வந்து நிறைய இருந்தது ஒரு மெயின் ரீசன். தென் நம்ம நிஃப்டிக்குள்ளே வரலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 230 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் வந்துட்டு இனிஷியல் டவுன் இது மார்க்கெட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 208 பாயிண்ட் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். முடிஞ்ச ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கே பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் கேப் டவுன்.
ஸோ ஹியூஜ் கேப் டவுன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வந்து ஒரு முன்னேறத்துக்கான இதே இல்லை. எகைன் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுனாக தான் வந்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வந்து நிஃப்டி வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணது காரணம். ஸோ இங்கே வந்து ஒரே அடியாக வந்து நெகட்டிவ் ஒரு கேப் டவுன் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றால் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்லாம் கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் டோட்டலாக வந்துட்டு ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் சொன்னேன். ஸோ ஒரு லீடிங் ஸ்டாக் வந்து அந்த செக்டாரில் வந்து நெகட்டிவில் போகும்போது வந்து ஒரு ஒரு பேனிக் கிரியேட் ஆகி அகைன் மற்ற எல்லாமே வந்து கீழே வரும். அதான் சொன்னேன் ஒன்றால் நானும் கேட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கூத்து நடந்தது. ஸோ இவ்வளோ ரீசன் அந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் ஹெச்டிஎஃப்சி தான் இருக்குன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு மற்றது எல்லாமே நெகட்டிவ். இதுதான் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு எதுவும் வரல அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டில் வந்து இந்த 24,450 ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து இன்னும் டவுன் சைடு வரல. ஸோ அந்த வகையில் வந்து நிஃப்டி வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது காட்டுறேன் நான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஒன் சைடு தான். பார்த்தீங்கன்னாக்கா 776 பாயிண்ட் வந்து இன்ட்ராடே ஹையில் இருந்து, பட் க்ளோசிங்கில் 746 பாயிண்ட் 750 பாயிண்ட்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக வந்து டவுன். ஸோ இது என்ன இருக்குன்னாக்கா இப்போ வந்து இங்கே தான் வந்து ஒரு பேனிக் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த 50,000 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். நேற்று கூட சொல்லியிருந்தேன் இது சேனல் ஒரு இது வந்து ஒரு மெயின் சேனல் இது. ஸோ அந்த சேனலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் இருந்து சப்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கண்டில் வந்து அந்த சப்போர்ட்டை தாண்டி வந்து கீழே வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் தாண்டி ஒரு கீழே அப்படிங்கும்போது ஒரு 170 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ 170 பாயிண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய இடம் இது. ஸோ நாளைக்கு ஏதாவது நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில். ஸோ எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோன் இந்த இடம் 48,500 இந்த ஏரியா தான் வந்து எடுக்கும். ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நிறைய ட்ரேடான ஏரியா அது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 48,500 வந்து ஒரு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து 1,500 பாயிண்ட் இருந்து விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரொவைடட் நாளைக்கு வந்து பாசிட்டிவாக மேலே வந்து முடியணும். எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, தென் வந்து ஒரு நாள் தான், எகெயின் 2 நாள் ஹாலிடே. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு குருஷியல் இடத்துல தான் வந்து இப்போது நம்ம இருக்குது நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். தென் நம்முடைய ஃபியர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அது ஒன் சைட் மார்க்கெட் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையில் இருந்து வந்து 320 பாயிண்ட் வந்து டவுன். ஸோ க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 185 பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நிஃப்டி மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பட் இந்த 185 பாயிண்ட்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 1% நியர்லி வந்து டவுனில் இருக்குது. பட் ஒரு ஆறுதலான விஷயம் வந்து அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த 19,500 அண்ட் 20,000 வந்து கன்சல்டேஷன் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது பிரேக் ஆகலை. ஸோ அது வரைக்கும் வந்து இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு 185 பாயிண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தி தான். ஸோ ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. டேட் பேசி தென் பெரிய யூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா 140 பாயிண்ட் டவுன் மைனஸ், S&P 500 வந்துட்டு 0.23 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் வந்து 35 பாயிண்ட் ப்ளஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ரெட்டுன்னு எடுத்துக்கிறதுல ஃப்ளாட் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் வந்து நியர் ஃப்ளாட்டில் இருக்குது. லைட் க்ரீன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தென் சேனல் இங்கே பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு இன்னும் சேனலில் இருக்குது, பெரிய அளவில் மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் பெரிய நெகட்டிவ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸ்டில் வந்து அந்த ஹோப் வந்து கொஞ்சம் மனசில் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம். ஓகே வெஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.